ஹாய் ஆல் வெல்கம் டு கல்கிடெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மெயில் ஐடி இருந்தால் மட்டுமே போதுமானது. இந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 30 days வந்து ஃப்ரீயாக ட்ரையல் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒர்த்து வந்து $400 வந்து ஃப்ரீ யூசேஜ் நமக்கு. இந்த 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 ஸ்னோஃப்ளேக்கோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்குடைய இஆர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் தந்துடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உள்ள ஆக்சுவலாக இந்த கமெண்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து கல்கி, ஸோ லாஸ்ட் நேம் வந்து பாண்டியன். இதுக்கு வந்து கம்பெனி மெயில் ஐடி வந்து கேட்குது. இதில் நம்ம பர்சனல் மெயில் ஐடி மட்டும் கொடுத்தாவே போதுமானது. இங்கே ஸோ கம்பெனி நேம் வந்து நெல்லுன்னு கொடுக்குறேன். இங்கே ரோல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து டேட்டா இன்ஜினியர்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அது வந்து டிஃபால்ட்டாகவே பாப்புலேட் ஆகும். இன்கேஸ் ஆகலை அப்படின்னா நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஃபியூச்சர் வந்து ஸ்னோஃப்ளேக் ரிலேட்டடாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாது அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னோஃப்ளேக்கோட எடிஷன் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷனுங்கிறது வந்து ஒரு லோ லெவலில் வந்து இந்த லோ லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வந்து மோர் அட்வான்ஸ் லெவலில் இந்த எடிஷன்ஸில் எல்லாமே இருக்கும் அது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து என்டர்பிரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம. நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஒரு க்ளவுட் ப்ரொவைடர். ஸோ 3 க்ளவுட் ப்ரொவைடர் இருக்குது. அஷூர், AWS, GCPன்னு இருக்குது. ஸோ இதுவே ஸ்னோஃப்ளேக்கே வந்து ஒரு க்ளவுடு தான். பட் ஏன் நம்ம இந்த இது க்ளவுட் ப்ரொவைடர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆரக்கல் டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஆரக்கல் டேட்டாபேஸ் வந்து ஸ்னோஃப்ளேக் வந்து டேட்டாவை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளவுட் ப்ரொவைடர் மூலியமாக தான் நம்ம எதாவது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே ஏதாவது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரொவைடர் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து AWS சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எந்த ரீஜியனில் இருக்கோமோ அந்த ரீஜியன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பாப்புலேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கெட் ஸ்டார்ட்னு கொடுக்குறப்போ ஸோ தேங்க்ஸ் ஃபார் சைனிங் சொல்லிட்டு இது எல்லாமே நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ யுவர் அக்கௌண்ட் நெட் சைன்ட் அப்னு சொல்லிட்டு நான் இப்போ மெயிலை போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்டிவேட் யுவர் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட். இங்கே வந்து நான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நான் ஜஸ்ட் வந்து கிளிக் டு ஆக்டிவேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நேமு இதில் இது வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கொடுத்தாவே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கெட் ஸ்டார்ட்னு நான் கொடுக்குறேன். பேஜ் வந்து இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக்கோட ஹோம் பேஜ் இது. ஸோ இது வந்து நான் ஸ்கிப் ஃபார் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக்கோட ஹோம் பேஜ். இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்குரிய 30 டேஸ்க்கு வந்து ட்ரையல் வெர்ஷனுங்கிறது இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். இது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் நேம் இது வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொரி சீக்வல்னு சொல்லிட்டு ஒர்க் ஷீட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது இந்த பேஜில் தான் மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேஜை. ஸோ இதில் தான் வந்து நம்ம SQL எது நம்ம கமெண்ட் கொடுத்தாலும் இதில் தான் வந்து கொரியை வந்து நம்ம இந்த கொரியை வந்து நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த சைட் இருக்கிறது எல்லாமே டேட்டா பேஸு. இந்த நம்ம கொரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுற பட்டன்ஸ் வந்து இந்த இந்த இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற பட்டன்ஸ். இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் த ரிசல்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே இந்த பேஜில் வந்து நம்ம டைப் பண்ண இந்த ஆக்சுவலாக SQL கொரிஸ் எல்லாமே நம்ம அவுட்புட் எல்லாமே இந்த பேஜில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாகவே நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற பேஜ் எல்லாமே இது. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம ஸ்னோ சீக்கை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.